Hi traders, welcome you all. This is Nizil with you from TradeBeak. வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. நேற்று ஒரு புல்லிஷ் மோடில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நோ ட்ரேட் ஜோன் வந்து 25,663 to 25,718. மார்க்கெட் அதுக்கு கீழே தான் ப்ளஸ் மீடியனுக்கும் கீழே தான் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேனிக் சேல் பார்த்தீங்கன்னா நம்ம S1 அச்சீவ்டு, S2 அண்ட் S3 அச்சீவ்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் நேற்று வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தேன், நம்ம நேற்று லோ இம்பார்ட்டண்ட்டு, அதை பிரேக் ஆனால் ஒரு பேனிக் செல்லிங் பார்க்கலாம், இல்லை மேலே 25,800 டார்கெட் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக லோ பிரேக் பண்ணாங்க, பேனிக் செல்லிங். எல்லோரும் இன்றைக்கி பிஇயில் நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு ஈவன் நம்ம மேஜர் சப்போர்ட்டு 25,501 அதுவும் சொல்லியிருக்கேன். நம்ம ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும், நம்ம மேஜர் சப்போர்ட்டு எப்போவுமே பிரேக் ஆகிடுச்சுன்னா ஒரு இனிஷியலாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் 40 to 50 பாயிண்ட்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 172 பாயிண்ட்ஸு ஃபாலு. ஸோ நல்லா பிகாஸ் 172 பாயிண்ட்ஸு பிடிக்க சான்ஸ் இல்லை. ப்ளஸ் நேற்று சொல்லியிருந்தேன் ஃபாலு, இது பிரேக் ஆகிடுச்சுன்னா, நேற்று லோ பிரேக் ஆகிடுச்சுன்னா எங்கே வரைக்கும் போகுன்னு கிளியராக சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் போய் இங்கே ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை அரௌண்ட் 25,380 லெவல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 25,380 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 25,460 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கரெக்டாக புல் பேக் வந்தது. ஓகே, ஸோ நாளைக்கு லெவல்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புல்லிஷ் பேட்டர்னில் மாதிரி தான் நிற்கிது. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே சப்போர்ட் எடுத்தது இம்பார்ட்டன்ட் லெவலில் தான் 25,380 to 350 லெவலில் சப்போர்ட் எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரு புல்லிஷில் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகும்னு தெரியாது. ஸோ லெவல் டு லெவல் ட்ரேட் பண்ணுங்கள். அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸு, மேஜர் சப்போர்ட்டு, எல்லா லெவல்ஸும், ட்ராப் ஜோன்ஸு அதெல்லாம் அதில் தான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஓகே ஒரு புல்லிஷில் க்ளோஸ் பண்ணதை வச்சு நம்ம நாளைக்கு ஒரு ஃப்ளாட்டு இல்லை கொஞ்சம் கேப் அப்பு அப்படி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சேம் இதே மாதிரி மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் புல் பேக் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வரலாம். அதுக்கப்புறம் அங்கே கன்சாலிடேஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் இருந்ததுன்னா நம்ம பிரேக் அவுட்டுக்கு பிளான் பண்ணலாம். இப்போ கீழே எகெயின் மோர் பேனிக்காக இருந்ததுன்னா 25 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஞ்ச் இன்றைக்கி பார்த்து இங்கே எகெயின் இந்த ஒரு ரேஞ்சை 25,350 to 400 அது பிரேக் ஆகிடுச்சுன்னா அரௌண்டு 25,100 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இல்லை இங்கே வந்து எகெயின் சப்போர்ட் எடுத்து எகெயின் மேலே போகிறதுக்கு சான்ஸு. ஸோ பார்த்து ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி டார்கெட் மேலே சொல்ல, பிகாஸ் எனி டைம் ஃபால் வந்தால் பேனிக் ஃபாலாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி 1:2 1:3 அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொசிஷன் சைஸிங் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in the next video.